ஹாய் ஹலோ ஹேட் ஆர்மீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப்பிங் ஆல் டூ குட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி, நான் வந்து சாட்டர்டே சண்டே வரும்னு சொல்லியிருந்தேன் எஃப்எஃப். பட் நான் கொஞ்சம் வெளியே போயிட்டேன். நான் 2 நாளாக சாட்டர்டே வெளியே போயிட்டேன். நேற்று எனக்கு டைமே கிடைக்கல. ஸோ அதனால தான் இன்றைக்கி அப்லோட் பண்ணுறேன். மைக்கேல் மூவி போயிருந்தேன், அதை பற்றி கூட பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். லைக் மைக்கேல் மூவி போகணுன்னு நினச்சிருந்து யாராவது வந்து ரிவ்யூ பார்த்துட்டு வேண்டான்னு முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா தயவுசெய்து போயிட்டு வாங்க. இட் வாஸ் ஸோ குட். இன்டர்நெட்டில் நான் நிறைய பார்த்தேன். லைக் ரிவ்யூ நிறைய பேர் வந்து இல்லை அவரோட ஸ்டோரி மாதிரி பயோபிக் மாதிரி அது ஃபீல் ஆகலை எங்களுக்குலாம் சொல்லியிருந்தாங்க. பட் அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு லைக் லீவ் த கிரிட்டிசிஸ். பட் நம்ம ஆஸ் அ ஃபேனாக அந்த மாதிரி ஒரு இதை பார்க்கணுன்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா வி ஹாவ் டு எக்ஸ்பீரியன்ஸ். பிகாஸ் நம்மளோட ஏஜ் டைமில் அவரோட யாராக நம்ம பார்த்துருக்க மாட்டோம். கண்டிப்பாக ஜென்சியாக இருக்கட்டும், 2K கிட்ஸ் எல்லோரும் யாராக இருந்தாலும் நம்ம அவரோட ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் பழைய வீடியோஸ் நம்ம டிவியில் யூடியூப்பில் பார்த்துருக்கலாம். ஆனால் அவரோட ரியல் பர்ஃபார்மன்ஸோட ஃபீல் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்காது. அது நீங்கள் போய் கான்செர்ட் ஃபீல் நீங்கள் அவரது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா தயவு செய்து மூவிக்கு போங்க. இட் வாஸ் ஸோ குட். ஐம் நாட் ப்ரொமோட்டிங், ஐம் ஜஸ்ட் டெல்லிங் மை ஒப்பீனியன். இதை நான் ப்ரொமோட்லாம் பண்ணல, ஐம் ஜஸ்ட் டெல்லிங் மை ஒப்பீனியன். ஆனால் நான் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வந்தேன். நானும் சின்ன வயசுலேருந்து மைக்கேல் ஜாக்சன் சாங்ஸ் கேட்டு வளர்ந்தவ தான். ஸோ அதனால் எனக்கு அவரோட ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் எனக்கு எப்படி இருக்குன்றது வந்து எனக்கு தெரியாது. பட் ஆனால் அங்கே போய் அதை பார்க்கும்போது தான் அவர் ஒரு சாங் பின்னாடி அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு, அந்த சாங் பின்னாடி எவ்வளோ ஹிஸ்ட்ரி இருக்குன்றது எல்லாமே தே ஹவ் ஷோன் தட் மூவி. ஸோ இஃப் யூ வாண்ட், இங்கே வந்து யோசிச்சு வச்சுருந்தீங்கன்னா போகணும் அப்படின்னு யோசிச்சு வச்சுருந்து ரிவ்யூ பார்த்து வேணான்னு நினச்சிருந்தீங்கன்னா தயவு செய்து போயிட்டு வாங்க. இட் வாஸ் ஸோ குட் அண்ட் இட்ஸ் வர்த் ஃபார் த மணி அண்ட் டைம். அதையும் நான் சொல்லணும். அண்ட் அந்த இதுலேருந்து என்ன இன்ன வரைக்கும் என்னால் வெளில வர முடியல. லிட்டரலி எனக்கு எப்படி இருந்ததுன்னா பிடிஎஸ் கான்செர்ட்டில் போயிட்டு வந்தால் நான் ஒரு 3-4 நாளைக்கு அப்படியே அதுலேயே இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். அந்த மாதிரி தான் இருந்தது சினிமாஸ் பிடிஎஸ் கான்செர்ட். நம்ம சினிமாவில் பார்த்துட்டு வந்து எப்படி இருக்குமோ எனக்கு அந்த மாதிரி தான். தியேட்டரை விட்டு நான் வெளில வரலாம், அந்த ஃபீல் தான் இருக்குது. ஐ ஃபெல் ஸோ குட். உங்களுக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா போய் பார்க்கணுன்னு போயிட்டு பார்த்துட்டு வாங்க. அண்ட் தேயாங் ஒன் ஷாட் தான் சொல்லியிருந்தேன் நான். பட் ஆனால் ஐ டிசைடட் டு புட் இட் ஆன் சீரீஸ் தான். ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சொன்னாங்க, அந்த மாதிரி நீ வந்து நிறைய லாங்காக போட்டினா யாரும் பார்க்க மாட்டாங்க, கொஞ்சம் சின்னதாக டைம் கம்மி பண்ணி போடுன்னு. நான் மினிமம் 30 மினிட்ஸ்க்குள்ளே முடிக்கிற மாதிரி ஒரு பாட்டு போடுறேன். இது தயாங் வந்து அன்எக்ஸ்பெக்டட் மேரேஜ், ஹேட் டு லவ், வில்லேஜ் பேஸ்ட் தான். ஸோ அதனால அவங்க எல்லாருக்கும் பிடிக்குன்னு தான் நினைக்கிறேன். பார்க்கலாம். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எப்படி இருக்குது எஃப்எஃப்ன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கடா. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ அப்படி நீங்கள் தான் உங்கள் வீட்டு பின்னாடி இருக்க கிணறுல தண்ணி இறைச்சிட்ருக்கீங்க. நீங்கள் ஒரு சின்ன கிராமத்தில் தான் இருக்கீங்க. அதில் உங்களுக்கு வீட்டில் பின்னாடி தண்ணி இறைச்சிட்ருக்கீங்க. நிறைய யோசிச்சுட்டே தண்ணி இறைக்கிறீங்க. அப்படியே நீங்கள் 12th வரைக்கும் தான் படிச்சிருப்பீங்க. உங்களை அவங்க அப்பா ஹையர் ஸ்டடீஸ் படிக்க வேண்டாம்னு சொல்லியிருப்பாரு. ஏன்னா உங்களுக்கு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு. உங்களுக்கு அதுக்காகவே உங்களை வந்து படிக்க வேண்டான்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பையனையும் அவங்க அப்பா பார்த்து சீக்கிரமாக முடிச்சு வச்சிருப்பாரு என்கேஜ்மெண்ட். இப்போ உங்களுக்கு இன்னும் ஒரு 1 மந்த்தில் கல்யாணம். நீங்கள் இதை தான் யோசிச்சுட்டு இருக்கீங்க. என்ன எதுன்னு யோசிக்கிறதுக்குள்ளே என் வாழ்க்கையை எங்கேயோ கொண்டு வந்து விட்டுருச்சு. வயசு எனக்கு 20 தான் ஆகுது. இவ்வளோ சீக்கிரமாக எனக்கு இந்த கல்யாணம் அவசியமா? யார் என்னன்னு தெரியாதவனை நான் ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நிறைய யோசிக்கிறீங்க. அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும் போதே உங்கள் அம்மா வந்து உங்களை கூப்பிட்றாங்க. வையனே இங்கே வாடி. என்னம்மா? அப்பா கூப்பிட்றாரு வா. நீங்களும் தண்ணியெல்லாம் இறச்சிட்டு கையெல்லாம் உங்கள் தாவாணியில் தொடச்சிட்டு உள்ளே போகிறீங்க. உங்கள் அப்பா அவங்க பத்திரிக்கைக்கு மஞ்சள் வச்சுட்ருக்காரு. வையன்மா வாமா, பத்திரிக்கை வந்துருச்சு. நம்ம என்ன பண்ணுவோம், போய் ஐயாவுக்கு பத்திரிக்கை வச்சுட்டு வந்துடுவோமா? சரிங்கப்பா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 3 பேர் கிளம்புறீங்க. ஆக்சுவலி ஐயான்றது யாருன்னா அந்த ஊர் தலைவர்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்கள தான். ஏன்னா அவங்க அப்பா வந்து அந்த ஊர் தலைவருக்கு கீழே தான் வேலை பார்க்குறாரு. அவங்க கடையில் தான் வந்து கணக்கு வழக்கு எல்லாமே அவங்க அப்பா தான் பார்த்துக்கிறாரு. அதனால தான் பத்திரிக்கை அவர் முதலாளிக்கு வைக்கணும்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு. அவங்க வீட்டில் தான் நீங்களும் வளர்ந்துருப்பீங்க. லைக் உங்களுக்கு தேவையானதெல்லாம் அவர் பார்த்து பண்ணியிருப்பாங்க. உங்கள் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது எல்லாமே அவர் தான் பண்ணியிருப்பாரு. அவங்களுக்கு எல்லாம் நீங்கள் வயசுக்கு வந்த போதெல்லாம் அவர் உங்களுக்கு ஃபங்க்ஷனுக்கு நிறைய பணம் கொடுத்து உங்கள் அப்பா கிட்ட எல்லாம் உங்களுக்கு பணம் சொல்லியிருப்பாரு. அவரும் உங்கள் பொண்ணு மாதிரி தான் பார்த்துருப்பாரு. அவங்களுக்கு ஆம்பளை பசங்க தான், பொண்ணுங்க கிடையாது. அதனாலே என்னமோ உங்களை வந்து நல்லா பார்த்து பழக்கணுன்ற ஆசை, உங்களுக்கு பொம்பளை பிள்ளை இல்லைன்ற இயக்கத்தை உங்கள் கிட்ட இருந்து இது பண்ணியிருப்பாங்க. நீங்களும் போகிறீங்க பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு. போனால் அவங்க ஒய்ஃப் தான் ஃபஸ்ட்டு வராங்க. பையனு பெரிய பிள்ளை ஆகிட்ட யோசித்தாலே சந்தோஷமாக இருக்குது எனக்கு. கல்யாண வயசு ஆகிடுச்சு. இப்போ தான் அங்கத்துக்கு ஓடிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே பேர் உனக்கு கல்யாண வயசு ஆகிடுச்சு. என்னால் நம்பவே முடியல. பிள்ளைங்கள்லாம் டக்குன்னு வளர்ந்துடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் அவங்க ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு வராங்க. அவர் வந்து உங்களை ஆசிரியங்க. அவர் வந்தோடனே அவர் காலில் விழுறீங்க. அவர் உங்களை ப்ளஸ் பண்ணிவிட்டு, பையன்மா கல்யாணம் ஆகி போகிற எல்லாம் கற்றுக்கோ, எவ்வளோ கணக்கு வழக்கெல்லாம் எப்படி இருக்கணும், வீட்டில் எப்படி சேர்த்து வைக்கணும் அதெல்லாம் கற்றுக்கோ, எல்லாம் பார்த்து பண்ணணும். கல்யாணம் ஆகிடுச்சுன்னா ஒரு பொறுப்பு வந்துடணும், சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கக்கூடாது, அதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறாரு. நீங்களும் சரிங்க ஐயான்னு சொல்லி வண்டே ஆட்டிக்கிறீங்க. அப்புறம் உங்கள் அப்பா வந்து உள்ளேருந்து உங்கள் ஒய்ஃப் கிட்டே இன்னும் பணம் எடுத்துகிட்டு வர சொல்லி உங்கள் அப்பா கிட்டே கொடுத்து கல்யாண செலவுக்கு இன்னும் தேவையானதெல்லாம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. உங்களுக்கு பார்க்கும் போதே பரவாயில்ல, நம்மளுக்கு அவங்க ஃபேமிலி உங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. உங்கள் அம்மா அப்பாவும் லவ் மேரேஜ் தான், 2 பேரும் வந்து ஓடி வந்து கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அதனால் அவங்க வீட்டில் அவங்க குடும்பம்னு உங்களுக்கு சொல்லிக்க பெருசாக யாரும் கிடையாது. அதனால என்னமோ
உங்கள் வீட்டில் வந்து யாரும் சொந்தக்காரங்க இல்லாத குறைய இந்த ஊர் தலைவர் வந்து தீர்த்து வச்சுருவாரு. அவர் உங்களுக்கு எல்லாம் பார்த்து பார்த்து பண்ணுவார். அதனால் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படியே நாள் போகுது. இப்போ அப்படியே தேவாங்க பார்க்கலாம். தேவாங்க இப்போ ஊரில் இருக்கார். அவர் வந்து சிட்டி லைஃப் வாழ்ந்துட்டுருக்க ஒரு பையன். சிட்டியில் இப்போ வந்து ஒரு வில்லேஜ்னால் ஊர் சைடு ஊர் சைட்லேருந்து வில்லேஜ்லேருந்து வந்து சிட்டிக்கு வந்தாங்கன்னா இப்போ நம்ம சென்னை சிட்டி, நம்ம ஊர் சைடுனா நீங்கள் அதில் வச்சுக்கோங்க. இப்போ அவர் சென்னையில் இருக்காருன்னே வச்சுக்கலாம். தேவாங்க வந்து சென்னையில் ஒரு பாப்புலரான ஒரு ஐடி கம்பெனியில் டிஎல்லாம் ஒர்க் பண்ணுறாரு. அவர் நல்லா இங்கே தான் வந்து படிச்சிருப்பார், ஸ்கூல் காலேஜ் எல்லாம். ஏன்னா அவங்க ஊரில் அவ்வளோ அவரை வந்து பெருசாக ரெக்கக்னைசேஷன் இருக்காது. அவ்வளோவா அவருக்கு வந்து அவரோட டேலண்ட்டுக்கு வந்து பத்தாதுன்னு அவங்க அம்மா அப்பா பணம் கட்டி இங்கே ஸ்கூலில் ஹாஸ்டலில் சேர்த்து படிக்க வச்சுருப்பாங்க. காலேஜும் அப்படி தான், அப்படியே ஒர்க்கும் அவர் போயிருப்பார். அவங்க அம்மா அப்பா ஆக்சுவலி யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊர் தலைவர்னு சொன்னேன் இல்லையா, அவங்களோட பையன் தான் வந்து அவங்க வீட்டுக்கு ஒரே பையன் தான் அவர். அவங்க வந்து பணம் கட்டி இங்கே படிக்க வச்சு அவர் வேலைக்கு அனுப்பிச்சதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக அங்கே ஊரில் இருப்பாங்க. இப்போ அவர் வந்து ஒரு ப்ரைவேட் ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ இவர் டிஎல்லாக இருக்கார் இல்லையா, இவருக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு குரூப் இருக்காங்க. அதில் ஒரு பொண்ணும் தேவாங்கும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. அந்த ஆஃபீஸ் வந்ததுலேருந்தே அவர் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கார் அந்த பொண்ணு கூட. அந்த பொண்ணு பேர் நான்சி. இப்போ அவங்க 2 பேரும் தான் காஃபி ஷாப்பில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. பேபி, நான் எவ்வளோ தாட்டி சொல்லிட்டேன், நீ ஏன் இதை பற்றி பேசவே மாட்ற? நான்சி, எனக்கு புரியுது, ஆனால் நீ என்னை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. எங்கள் அம்மா அப்பாவுக்கு என்னை விட்டால் யாரும் இல்லை. எப்படி நான் இப்போ எடுத்தோம் கவுத்தோன்னு இதில் நான் முடிவு எடுக்க முடியும் அப்படின்னு அவர் கேட்குறாரு. என்ன அந்த பொண்ணு சொல்லியிருக்கோன்னா, ஆக்சுவலி தேயாங்குக்கும் இன்னொரு செட் ஆஃப் பீப்புளுக்கும் வந்து ஃபாரின் போகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க ஆஃபீஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. அது வந்து அவங்க இஷ்டம் தான், போகிறதும் போகாததுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த பொண்ணு தேயாங்க லவ் பண்ணுறதுனால வந்து இவர் வந்து ஃபாரின் போனால் இவளும் சேர்ந்து போயிடலாம் அப்படின்ற பிளானில் தேயாங்க வந்து கம்பல் பண்ணிகிட்ருக்கா வந்து ஃபாரின் போகணும்னு சொல்லிட்டு. இங்கே தேயாங்க அவங்க அம்மா அப்பாவை விட்டுட்டு அவரால் போக முடியாது. ஏன்னா வீட்டுக்கு ஒரே பிள்ளை, அம்மா அப்பாவுக்கு வயசாயிடுச்சு, என்னால் விட்டுட்டு ஒரேடியாக ஃபாரினுக்கு போக முடியாதுன்ற மாதிரி அவர் யோசிச்சுட்ருக்காரு. இங்கே அவரை கம்பல் பண்ணிகிட்டே இருக்கா. பேபி, எனக்கு அப்போ என்னை பற்றி உனக்கு அக்கறையே இல்லையா? நான் நம்மளுக்காக தானே சொல்கிறேன். நீ நானும் அங்கே போயிட்டு கல்யாணம் பண்ணிவிட்டு வாழ்ந்தானா இவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நான்சி, எனக்கு அதெல்லாம் புரியுது, ஆனால் தயவுசெய்து நீ கொஞ்சம் என்னை புரிஞ்சுக்கோ. எங்கள் அம்மா அப்பா எனக்கு ரொம்ப முக்கியம் நான்சி. அவங்க என்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருக்காங்க. இந்த நிலைமைக்கு நான் இருக்கிறதுக்கு காரணமே அவங்க தான். ஏன் நீ இப்போ போய் உங்கள் அம்மாட்ட பேசவே மாட்டேன் உங்கள் அம்மா அப்பா கிட்ட? சரி, ஓகே, அடுத்த லீவ் வருதுல நெக்ஸ்ட் வீக்கில் நான் போகிறேன். 1 வீக் ஊருக்கு நான் போகிறேன். போய் நான் பேசிட்டு வரேன் எங்கள் அம்மா அப்பா கிட்ட, சரியா? ஆனால் அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்களா, யூ ஷுடன்ட் ஹேவ் கம்பல் மீ. நீ என்னை கம்பல் பண்ணக்கூடாது. சரி, ஓகே, அதை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். நீ போய் முதல்ல உங்கள் அம்மா அப்பா கிட்ட பேசு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்கிறா. தேயாங்கும் சரின்னு சொல்லிட்டு ஓகே நான் ஊருக்கு போகிறேன்னு சொல்லிடுறாரு. இப்போ அப்படியே உங்களை பார்க்கலாம். நீங்கள் உங்கள் அம்மா கடைக்கு போயிட்டு வர சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு இன்னும் 1 வீக்கில் மேரேஜ்ன்ற மாதிரி இருக்கும். உங்களை கடைக்கு போயிட்டு வர சொல்லுவாங்க, பக்கத்தில் இருக்க மளிகை கடைக்கு. நீங்களும் போயிட்டு பொருள்லாம் வாங்கிட்டு அப்படியே வரீங்க. வரும்போது உங்களை ரோட்டில் யாரோ உங்களை பார்த்து ஏய் வயனே அப்படின்னு சொல்லி கத்தி உங்களை பார்த்து விசில் அடித்து கூப்பிட்றாங்க. யாருன்னு பார்த்தா அந்த ஊரில் ஒரு ரவுடி பையன் இருப்பான். அவன் பேர் வந்து கார்த்திக்கு. அவன் வந்து உங்கள் பின்னாடி ஏதோ சுற்றிட்டு இருப்பான். வந்து அவனுக்கு வயசு 32 வயசு ஆகுது. உங்கள் பின்னாடி தான் சுற்றிட்டு இருப்பான். அவன் சரியான ரவுடி, பொம்பளை பொறுக்கி, அந்த பொண்ணை பார்த்தாலும் கையை பிடிச்சி இழுக்கிறது, அந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருப்பான். நீங்கள் 10வது படிக்கிறதுலேருந்தே அவனுக்கு உங்கள் மேலே ஒரு கண்ணு. உங்களை தனியாகவே விட முடியாது. உங்கள் அப்பா உங்களை இதுக்காகவே சீக்கிரம் கல்யாணம் பண்ணி அமுச்சு விட்றணும், இவன் தொல்லை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் சீக்கிரமாக கல்யாணமே பண்ண யோசிச்சிருப்பாரு. இப்படி அவன் உங்கள் பின்னாடி தான் வந்துட்டு இருக்கான். அடியே நெல்லடி, ரொம்ப சினுங்காத அப்படியே. நான் உனக்கு கல்யாணம் பண்ண போகிறாங்களாமே, நான் கேள்விப்பட்டான். உங்கள் அப்பா கட்டி வச்சிருவான், நான் என்ன விட்டுட்டு வேற எவனுக்கோ ஒன்று. இங்கே பாரு, தயவுசெய்து போயிரு, எனக்கு பயமுடுத்தாது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மூச்சு வாங்க அப்படியே தப்புன்னு ஓடுறீங்க, வீட்டுக்கு ஓடுறீங்க. அப்படியே ஏய் நெல்லுடி அப்படின்னு சொல்லி இங்கேருந்து அவன் பின்னாடியே வரான். நீங்கள் குடுன்னு உங்கள் வீட்டுக்கு ஓடிடுறீங்க. ஓடி போய் உங்கள் அம்மா கிட்ட அம்மா அவன் வந்திருக்காமா, இந்த கார்த்தி வந்திருக்காமா, துரத்திட்டு வராமா அப்படின்னு சொன்னோடனே உங்கள் அம்மா அவனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்படியே தொடப்ப கட்டி எடுத்துக்கிட்டு உங்கள் அம்மா அப்படியே வாசலுக்கு போகிறாங்க. ஏய் எடுவட்ட பயலே, வீட்டாண்ட இன்னொரு ஒட்டி உன்னை பார்த்தேன், உனக்கு அவ்வளோதாண்டா மரியாதை அப்படின்னு சொல்லி செருப்படுத்து தூக்கி அடிக்கிறாங்க. அவன் அப்படியே வண்டி எடுத்துகிட்டு போயிடுறான். நீங்கள் உள்ளே அப்படியே மூச்சு வாங்க உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு அழுவே வருது, அவ்வளோ பயந்துட்டீங்க நீங்கள் அப்படின்னு மூச்சு வாங்கிட்டு இருக்கீங்க. அவங்க அம்மா வராங்க. வயனு ஒன்றும் இல்லை போயிட்டான், நீ பயப்படாத அம்மா, இன்னொரு வாட்டி எனக்கு தனியாக தயவு செய்து கடைக்கு அனுப்பாதம்மா, என்னால் முடியலம்மா, பயமாக இருக்குது. அவன் என்ன பண்ணுவான் ஏது பண்ணுவானே தெரிய மாட்டேங்குது. ஒரு வாட்டி உயிரை கையில் பிடிச்சிட்டு ஓடி வரேன் நான் அவனை பார்த்து. சரி ஓகேடி, மூச்சு வாங்காத, ஓகே போடு, விடு பரவாயில்ல சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை காம் பண்ணுறாங்க. அப்புறமா இப்படியே டேஸ் போகுது கொஞ்ச நாள். தேயாங்க இப்போ ஊருக்கு வராரு. ஊருக்கு வந்தோடனே அவங்க அம்மா தான் அப்படியே போய் தேயாங்க கட்டி பிடிச்சிக்கிறாங்க. தேயாங்கோட அம்மா, தேயாங்கு வந்துட்டியாடா, அடையோ என் ராசா, எவ்வட்டு வளர்ந்துட்டு எப்போ மீசதாடியெல்லாம் வளர்த்துட்டியாடா அம்மா. அங்கெல்லாம் அதை வச்சுருந்தா அம்மா மதிக்கிறாளுங்க. எனக்கு க்ளீன் ஷேப் பண்ணணுன்னு தான் ஆசை, ஆனால் அது வச்சுருந்தா தான் பொண்ணுங்களுக்குலாம் பிடிக்கும். கண்டவளுக்காக நீ மீசதாடி வச்சுப்பியா? நீ மீசதாடி இல்லாமல் தான் அழகாக இருக்க. சரி ஓகே, நான் என் அம்மாக்காக மீசதாடி எடுத்துட்றேன், சரியா?
சரி அப்படி சொல்லிட்டு உங்களை உள்ளே கூட்டு போகிறாங்க. அப்படியே அவன் தேங்காயோட அப்பா வராரு. அப்படியே காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறீங்க. ஐ மீன் அவர் வாங்கிக்கிறாரு. வாங்கிட்டு இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டு என்னடா இன்னும் இவ்வளோ பெருசாக வளர்ந்தாலும் எங்கள் அப்பா மேலே இருக்க மரியாதை எனக்கு அப்படியே தான்ப்பா இருக்குது அப்படி சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சரி போய் சாப்பிடு அப்படின்னு சொன்னோடனே தேங்காய் போய் குளிச்சுட்டு வர போகிறாரு. இங்கே அவங்க அம்மா வந்து ஃபுல்லாக ஓடுறது பறக்கிறது எல்லாம் செஞ்சு வச்சுருக்குறாங்க. ஃபுல்லாக ஒரு விருந்தே ரெடி பண்ணிட்டாங்க வச்சுருக்காங்க புள்ள வராங்கன்னு ஒன்று. அவ்வளோதான் தேங்காய் கீழே வந்து பார்க்குறாரு. பார்த்தா டேபிள் ஃபுல்லாக சாப்பாடு தான் இருக்குது. எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மா நீ என்ன எனக்கு ஒருத்தருக்கு சமைக்க சொன்னா நீ என்ன ஊருக்கே சமைச்சு வச்சிருக்க? என்ன பின்ன என் பிள்ளை எத்தனை வருஷம் நாள் கழிச்சு வீட்டுக்கு வருது, இது கூட செய்யலைன்னா என்ன இருக்கு, வா வந்து உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு தலைவாழை இலை போட்டு எல்லாத்தையும் வைக்கிறாங்க. எல்லா ஐட்டமும் அதில் லிட்டரலி ஒரு 15 ஐட்டம் கிட்ட இருக்கும். எல்லாத்தையும் வைக்கிறாங்க. அவனால சுத்தமாக சாப்பிட முடியல. விட்டுருமா சாப்பிட வச்சு கொன்று போலமா நீ என்ன? நல்லா எடுத்து சாப்பிடு, வேறு உடம்பு எப்படி இருக்கு மெலிஞ்சு போய் கிடக்க, இப்படி எல்லாமா இருக்கும் ஒரு ஆம்பளை பிள்ளை, நல்லா சாப்பிட்றா அப்படின்னு சொல்லி அவங்க நல்லா அப்படியே எடுத்து ஊட்டி விடுறாங்க. அவங்க வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு நடக்க முடியாமல் ப்ரெக்னென்ட் லேடி மாதிரி போயிட்டு சோஃபாவில் உட்காடுறாரு. அவங்க அம்மா பார்த்து சிரிக்கிறாங்க. என்னடா மசக்கையாக இருக்கிற பொண்ணு மாதிரி நடக்கிற, பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு கிண்டல் பண்ணுறியா நீ என்ன அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காடுறாரு. அப்புறம் தேங்காய் அம்மாவும் சாப்பாடு அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு க்ளீன்லாம் பண்ணிவிட்டு தேங்காய் கூட வந்து உட்காந்துக்கிறாங்க. தேங்காய் அப்படியே அவர் மடியில் பத்துக்கிறாரு. அவங்க அம்மா மடியில் பத்துட்டு அவங்க விரலில் வந்து அப்படியே இந்த இது எடுத்துகிட்ருக்காரு, நெட்டு அடிச்சிட்ருக்காரு. தேங்கு சொல்லுமா, உனக்கு இந்த வயனை தெரியும்ல, யார் நம்ம மூர்த்தி அண்ணன் பொண்ணு தானே? ஆமாண்டா, அதுக்கு இன்னொரு நல்ல கல்யாணமா? அது சின்ன பிள்ளை தானேம்மா, என்னோட 4 வயசு நம்ம தானம்மா சின்ன பிள்ளை. அது நம்ம வீட்டில் தான் சுற்றிட்டு கிடப்பா அப்போல்லாம். அதுக்கு சின்ன பிள்ளைய பிடிச்சி இப்போ கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. தெரியலடா அவங்க அப்பாவுக்கு என்ன பிரச்சனைன்னு, சீக்கிரமாக கட்டி வச்சிடணும் பிள்ளைக்குன்னு நினைக்கிறாரு. மாப்பிள்ளையும் பார்த்துட்டாரு பக்கத்து ஊர்லேருந்து, நல்ல பையன்தான் அவனும், நல்லா கடையெல்லாம் வச்சுருக்காங்க, நல்லா பார்த்துப்பேன்னு சொல்லியிருக்காங்க. பையன் இருக்கிறா, அழகாக தானே இருக்கிறா, அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம போயிட்டு வந்துடுவோமாடா, நீ வந்துடுறியா கல்யாணத்துக்கு? மூர்த்தி அண்ணன் பொண்ணு கல்யாணத்துக்கு நான் வராமல் எப்படி? அதெல்லாம் நான் வருவேன், நீ என்னை மறக்காமல் அலாரம் வச்சு எழுப்பி மட்டும் விட்டுரு காலையில், சரியா அப்படின்னு சொல்லி தேங்க்ஸ் சொல்கிறாரு. ஓகே அவங்க அம்மாவும் சொல்லிக்கிறாங்க. இப்போ அப்படியே உங்களுக்கு அப்படியே டைம் பாஸ் ஆகுது. உங்களுக்கு நாளைக்கு காலையில் கல்யாணம். நீங்கள் ஃபுல்லாக நைட்டு மெகந்தியெல்லாம் வச்சுட்டு ரெடியாகி உட்காந்துருக்கீங்க. அப்போ தான் வந்து மெகந்தி வச்சுட்டு சரி உங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குன்னு கொஞ்சம் நேரம் மாடிக்கு போயிட்டு வரலாம். நீங்கள் மாடிக்கு டெரஸ்க்கு போயிட்டு வரீங்க. டெரஸில் போயிட்டு அப்படியே நின்று எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. உங்கள் வீட்டுக்கு வெளியில் ஃபுல்லாக லைட் டெக்கரேஷன் அப்படின்னு எல்லாம் வெளிச்சம் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இன்னும் கூட உங்களுக்கு இந்த கல்யாணம் தேவையில்லையான்னு கூட தெரியல. ஆனால் நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கீங்க என்ன பண்ணலாம், இது நம்மளுக்கு உண்மையிலே வேணுமா அந்த கல்யாணம்ன்ட்டு. அப்போ திடீர்னு பின்னாடி ஏதோ ஒரு டப்பா உருண்டு வர சத்தம். என்னடா திரும்பி பார்க்குறீங்க, பார்த்தா யாரும் இல்லை. அப்புறம் திடீர்னு யாரும் தப்பன்னு ஓடுற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. நீங்கள் போகிறீங்க, யார் அப்படின்னு கேட்குறீங்க, எந்த சவுண்டுமே இல்லை. சரி உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக பயமாக இருக்குது, நைட் டைமில் இங்கே வரக்கூடாதுந்தா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே படி இறங்கலான்னு கிட்ட போகிறீங்க. பார்த்தா கரெக்டாக படியில் காலடி வைக்கும் போது உங்களை யாரோ கையை பிடிச்சி இழுத்துறாங்க. நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறீங்க. பார்த்தா அது வந்து கார்த்திக் தான். நீங்கள் அப்படியே கத்தலான்னு போகும்போது அப்படியே உங்கள் வாயை மூடிட்டு அப்படியே செவுத்தோரமாக தள்ளிட்டு போயிடுறான். நீங்களும் கத்துறீங்க, உங்களால் முடியல, நீங்கள் அப்படியே தடுக்கிறீங்க, தள்ளி விடுறீங்க. அவன் ஆனால் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கான். என்னடி உங்கள் அப்பா நான் அதை சும்மா சொல்லிகிட்டு இருக்கேன் உனக்கு கல்யாணம்னு பார்த்தா உனக்கு உண்மையில கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்களா? அது எப்படி? உன் பின்னாடி நான் இத்தனை வருஷம் சுற்றிட்டு இருப்பேன், உங்கள் அப்பா என்னை விட்டுட்டு நான் சொல்கிறது கேட்காம உன்னை இன்னொருத்த பக்கத்து ஊரில் பேக்கப் பண்ணி உன்னை தப்பிக்க வைக்க பார்க்குறாங்களா என்கிட்டருந்து? நீ பக்கத்து வீட்டுக்கு போனாலும் சரி, எவனை கல்யாணம் பண்ணிட்டு போனாலும் நான் உன் மேலே இருக்கிற அந்த இருக்கிறது உன் மேலே வச்சிருக்க இது என்றைக்கும் மாறாதுடி. நான் உன்னை என்னைக்கு இருந்தாலும் அடைஞ்சே தீருவேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுகிறான். உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, நீங்கள் தள்ளி விட்டு இங்கே பாரு எனக்கு பயமாக இருக்குது, தயவுசெய்து என்னை விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போக போகிறீங்க. கரெக்டாக அவங்க தாவணியை பிடிச்சிடுறான். அவன் நீங்கள் போகும்போது பிடிச்சி இழுத்த உடனே ஃபுல்லாக அவங்க தாவணி அவன் கையில் போயிடுது. உங்களுக்கு ஃபுல்லாக கழுண்டுருது. நீங்கள் வெறும் ப்ளவுஸ் அண்ட் பாவாடை மட்டும் வச்சுருக்கீங்க. உங்கள் கையை வச்சு மறைச்சிட்டு குடுன்னு கீழே போய் உங்கள் ரூமில் போய் தாப்பால் போட்டுக்கிறீங்க. உங்களுக்கு மூச்சு வாங்குது, அழுவையாக வருது, உங்களுக்கு பேனிக் அட்டாக்கே வந்துடும் போல இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. என்ன வாழ்க்கை இது, இவனுக்கு நான் என்ன பண்ணுவேன், நம்மளை இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செம்மையாக அழுவுறீங்க. உங்களுக்கு ரொம்ப பயமாயிருச்சு. நீங்கள் கதவு ஜன்னல் எல்லாம் டைட்டாக சாத்திட்டு போய் கம்முன்னு படுத்துடுறீங்க. உங்களால் முடியல, அழுதுகிட்டே தூங்கிடுறீங்க. அப்படியே உங்களுக்கு ஒரே படபடப்பாக இருக்குது, அப்படியே தூங்கிடுறீங்க. போய் மறுநாள் காலைல ஆகுது. உங்கள் அம்மா தான் வந்து உங்களை எழுப்புறாங்க. வயனு எந்திரி, என்ன நேரம் ஆயிடுச்சு, கல்யாணத்துக்கு டைம் ஆகுது, எந்திரி, முகூர்த்தத்துக்கு நிறைய டைம் ஆகுது அப்படின்னு சொல்லி உங்களை எழுப்பி விடுறாங்க. நீங்களும் ஏஞ்சி உட்காடுறீங்க. பார்த்தா உங்கள் அம்மா உங்கள் கண்ணெல்லாம் பார்க்குறாங்க, அப்படியே வீங்கி போயிருக்கு. என்ன அழுதியா? இல்லைம்மா சரியாக தூக்கம் வரல, அதான். கல்யாணம் ஆக போகிறத நினச்சிட்டு கனவு காண்டுட்டு வந்தியோ? சீவா அப்படின்னு சொல்லி உங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் நீங்களும் போய் குளிச்சுட்டு வந்து மேக்கப்புக்கு அவங்க எல்லாம் வந்து உங்களை ரெடி பண்ணுறாங்க. அந்த ஜடை பின்னுறது எல்லாம் பண்ணுறாங்க உங்களை. நீங்கள் அப்படியே மண்ணு மாதிரி உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு நேற்று நடந்தது வந்து நீங்கள் வெளியே வரவே இல்லை. நீங்கள் அப்படியே மண்ணு மாதிரி உட்காந்துருக்கீங்க.
உங்களுக்கு அப்படியே கல்யாண மண்டபத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அங்கே ஏற்கனவே மாப்பிள்ளை உட்காந்துருக்காரு. இப்போ உங்களை ரெடி பண்ணிவிட்டு பொண்ணு அழைச்சிட்டு வாங்கன்னு சொன்னோடனே உங்களை கூட்டிகிட்டு வராங்க. நீங்களும் அப்படியே பொறுமையாக நடந்து உங்கள் ஃப்ரெண்டும் உங்கள் அம்மா வந்து உங்களை கூட்டிட்டு போகிறாங்க. அப்படியே பொறுமையாக நடந்து போகிறீங்க. அங்கே மாப்பிள்ளை ஏற்கனவே உட்காந்துருக்காரு. உங்களை கொண்டு போய் பக்கத்தில் உட்கார வைக்கிறாங்க. அந்த மந்திரம்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது அந்த ஓமகுண்டத்தில் இதெல்லாம் போடுவாங்கள்ல, அதெல்லாம் போட்டு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் அந்த நெருப்பியை தான் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் எங்கேயுமே தலையாசிக்கல. அப்போ பக்கத்தில் மாப்பிள்ளை உட்காந்துருக்கும் போது லைட்டாக நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. மாப்பிள்ளையும் அதே மாதிரி தான் எதுவும் பேசாமல் கம்முன்னு உட்காந்துருக்காரு. எதையும் யோசிச்சுட்டு உங்களுக்கு ஒன்றுமே புரியல என்னது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டு கம்முன்னு இருக்கீங்க. நீங்களும் கரெக்டாக தாலி எடுத்துகிட்டு போகிறாங்க. போய் எல்லாருக்கிட்டையும் அர்ச்சனை கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கு தாலி எடுத்துகிட்டு தட்டை எடுத்துகிட்டு உங்கள் ஃப்ரெண்டு எடுத்துகிட்டு போக சொல்கிறாங்க. அவங்கள எடுத்துகிட்டு போய் எல்லாம் வாங்கிட்டு வராங்க. வந்து தாலி எடுத்து அந்த மாப்பிள்ளை கிட்ட வந்து ஐயர் எடுத்து கொடுக்குறாரு. கயிறு எடுத்து கொடுத்து மாப்பிள்ளை கிட்ட அவர் தாலியை வாங்கிட்டு யோசிக்கிறாரு. ஒரு கட்டுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி கையில் வச்சுட்ருக்காரு தாலியை. அப்படியே யோசிக்கிறாரு. உங்கள் மூஞ்சியை பார்க்குறாரு. தாலி திருப்பி அதே தட்டிலே வச்சிடுறாரு. எல்லோரும் என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு இந்த கல்யாணம் வேணாம், எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சிடுறாரு. ஒன்றுமே புரியலாங்க உங்கள் அப்பாவுக்கு, மாப்பிள்ளையோட அப்பா அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல. என்னத்துக்கு இவன் இப்படி பண்ணுறான்னு. உங்களுக்கு செம்ம ஷாக். என்ன நீங்கள் அப்படியே பக்கத்தில் ஏஞ்சி பார்க்குறீங்க, ஐ மீன் உட்காந்து அப்படியே தலையை துருக்கி பார்க்குறீங்க. ஹேய், என்னடா நினச்சிட்டு இருக்க? தாலி முகூர்த்த நேரத்தில் வந்து தாலி கட்டுற நேரத்தில் விளையாண்டுட்டு இருக்க, தாலியை கட்டுடா அப்படின்னு அவங்க அப்பா திட்டுறாரு. இவர் இல்லைப்பா இது சரிப்பட்டு வராதுன்ட்டு அவர் அப்படியே ஏஞ்சி போகிறாரு. மாலையை கழட்டி வச்சுட்டு அவங்க அப்பா பிடிச்சி என்ன அவன் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாப்பிள்ளையை பிடிச்சி கேட்கவும் அவர் ஃபஸ்ட்டு கம்முன்னு இருக்காரு. ஆனால் அப்படின்னு கொஞ்சம் நேரம் போக போக அவரோட மாப்பிள்ளையோட அப்பாவுக்கு வந்து சமக்கம் வந்து பலாருன்னு ஒரு அரைஞ்சிடுறாரு. அவருக்கு சமக்கம் வந்துடுது மாப்பிள்ளைக்கு. என்னன்னு கேட்டுட்டு இருக்காத, நல்ல பொண்ணா இல்லையான்னு விசாரிக்க சொன்னல, என்னத்தை நீ விசாரிச்ச? நேற்று நான் பார்க்குறேன் அவள் வீட்டு மாடியில் எவனோ ஒருத்தன் அவளோட தாவனை பிடிச்சி உருகிவிட்டு இருக்கான். இவளும் ஜாக்கெட்டும் பாவாடை மட்டும் போட்டுட்டு நிற்கிறான் அவன் முன்னாடி. இவளை கட்டிக்க சொல்கிறியா என்னைய அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு மாப்பிள்ளை எல்லாரும் முன்னாடியும். அவ்வளோதான். மாப்பிள்ளையோட அப்பாவை அப்படியே உங்களோட அப்பாவை பார்க்குறாரு. என்னங்க சம்மந்தி இதெல்லாம் அப்படின்ற மாதிரி. அவங்க அப்பாவுக்கு ஒன்றும் புரியல. அவர் அப்போ தான் உங்ககிட்ட வந்து கேட்குறாரு. நீங்கள் சொல்கிறீங்க இந்த மாதிரி கார்த்திக் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணானோடனே அவங்க அப்பா வந்து அவங்ககிட்ட போய் சொல்கிறாரு. இந்த மாதிரி அவன் ஒன்று பின்னாடி ஒருத்தன் சுற்றிக்கிட்டு இருக்காங்க, அவனுக்காக தான் நான் அவளை சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் நினச்சேன். அந்த கதையெல்லாம் சொல்கிறாரு. அவங்க மாப்பிள்ளை வீட்டில் ஒத்துக்கவே இல்லை. நீங்கள் இதெல்லாம் எங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணுமா இல்லையா? இப்போ வந்து சொல்கிறீங்க எங்கள் பிள்ளைக்கு நாங்கள் நல்ல பொண்ணாக நல்ல கேரக்டர் உள்ள பொண்ணாக தான் பார்த்து கட்டி வைக்கணும்னு என்று நினச்சிட்டு இருந்தோம். உங்கள் பொண்ணையும் நாங்கள் அப்படி தான் நினச்சி தான் சரின்னு சொன்னோம். இப்படியெல்லாம் எங்கள் குடும்பத்துக்கு ஆகாதுன்னு மாப்பிள்ளையை கூப்பிட்டு இந்த கல்யாணம் நடக்காது, விட்டுடுங்க எங்களைன்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. உங்கள் அப்பாவுக்கு ஒன்றுமே புரியல. பொண்ணு கல்யாணம் நின்றுடுச்சுன்னு அவருக்கு அவ்வளோதான் தலையே சுற்றுது. நீங்கள் இங்கே உட்காந்துட்டு செம்மையாக அழுவுறீங்க. உங்களால் இப்படி ஆகிப்போச்சு என் வாழ்க்கைன்ற மாதிரி அப்படி அழுவுறீங்க. உங்கள் அப்பாவை வேறு அசிங்கப்படுத்திட்டாங்கன்னு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் தூரத்தில் நின்று தேங்காவோட அப்பா அம்மா பார்த்துட்ருக்காங்க. அப்போ தேங்காவோட அம்மா தேங்காய் அப்பாவை பார்த்து என்னங்க இது பையனுக்கு வந்த சோதனை, என்னங்க அந்த பிள்ளை பண்ணுச்சு, அந்த கார்த்தி எருமை மாடு பொம்பளை பொறுக்கி இவன் பின்னாடியே சுற்றி இவளை ஏங்க இப்படி டார்ச்சர் பண்ணுறான், பாவம் அந்த பிள்ளை 20 வயசு தான் ஆகுது, இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துருச்சு, இதுக்கு மேலே இவளை எவங்க கட்டிப்பா, ஐயோ எனக்கு நெஞ்சே வலிக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட தேங்காய் அப்பாட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு. தேங்காய் அப்பாவா அவங்க அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்காரு. ஒரு கட்டத்தில் உங்கள் அப்பா ரொம்ப தேம்பி அழுகிறத பார்த்து அவரால் முடியல. கிட்ட போய் தோல் மேலே கையை போட்டுட்டு நிற்கிறாரு. மூர்த்தி, என்ன சின்ன பிள்ளையாட்டம் அழுகுற? என்ன மழையா சரிஞ்சிருச்சு? ஏன் வேறு பையன் கிடைக்காதா நம்ம பையனுக்கு? அவள் எவ்வளோ கிளி ஆட்டம் பிள்ளைய வச்சு வச்சிருக்கல, எதுக்கு நீ இப்படியெல்லாம் அழுகுற எல்லாரும் முன்னாடியும்? கண்ணத்தோட ஐயா இல்லைங்க ஐயா, என் பொண்ணு வாழ்க்கை போயிடுச்சு ஐயா, இதுக்கு மேலே யாரையா என் பொண்ணு கல்யாணம் பண்ணுப்பா, எல்லாம் ஊர் வழியாக அந்த பையன் சொல்லிட்டு போயிட்டான் ஐயா, என்ன பிரச்சனைன்னு தெரியாமல், இதுக்கப்புறம் என் பிள்ளைய யாரையா கட்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா செம்மையாக அழுகுறாரு. உங்களுக்கும் செம்ம அழுக. உங்கள் அம்மா அப்படியே கண் கலங்கி அங்கே நிற்கிறாங்க. நீங்கள் தாங்க முடியாமல் அப்படியே தேம்பி அழுகுறீங்க. அப்போ நான் தேவங்க அப்பா உங்ககிட்ட வர்றாரு. வயனே என்ன நீனு, உங்கள் அப்பா தான் எதுவும் புரியாமல் பேசிக்கிட்டு இருக்கானா, நீ அழுகக்கூடாது, நீலாம் தைரியமாக இருக்கணும், நான் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்குறாரு. எங்கள் அப்பா நீங்கள் தலையை குடிச்சிட்டு கம்முன்னு இருக்கீங்க, தண்ணி மட்டும்தான் வந்துட்டுருக்கு உங்கள் கண்ணிலேருந்து. அப்புறம் தேங்காய் அப்பா இதெல்லாம் பார்த்துட்டு சுற்றி முற்றி அவரால் இதுக்கு மேலே பொறுக்கவே முடியல. தேங்காய் கூப்பிட்றாரு. தேங்காங்க அப்படின்னு கத்துறாரு. தேங்காய் அங்கே கூட்டத்தில் நின்று இதெல்லாம் பார்த்துட்டு வச்சோ அப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நின்றுட்டு இருந்திருப்பாரு. தேங்கான்னு கூப்பிட்டோன்னே குடுக்குன்னு ஓடி வந்துருப்பாரு. அவங்க அப்பா கூப்பிட்றாரு. என்னங்கப்பா நீ என்ன பண்ணுற, போய் வேட்டி சட்டை மாட்டிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே தேங்காய் ஒன்றும் புரியல. கல்யாணம் நின்னதுக்கும் என்ன வேட்டி சட்டை எதுக்கு இவர் மாற்ற சொல்கிறாருன்ட்டு அப்படியே முழிக்கிறாரு. எதுக்குப்பா?
சொல்கிறேன்ல போய் மாற்றிட்டு வா அப்படின்னு சொன்னோடனே தேங்காவோட அம்மாவை கூப்பிட்டு காதில் சொல்கிறாரு போய் அவனை மாற்றி கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு தேங்காவோட அம்மாவுக்கு புரியுது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தேங்காய் அம்மாவும் கூட்டிகிட்டு போகிறாங்க. தேங்காய் உள்ள ரூமில் கூப்பிட்டு போய் வேட்டி சட்டை எடுத்து கொடுத்து போய் மாட்டிட்டு வாடான்னு சொல்கிறாங்க. அவர் போய் அவங்க அம்மாவை கேட்குறாருமா கல்யாணம் நின்று போனதுக்கும் எனக்கு வேட்டி சட்டை கொடுக்குறதுக்கு என்னம்மா சம்மந்தம் இருக்குது, என்னம்மா பண்ணுறாரு அப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவங்க அம்மா ஒன்றுமே பேசலை, மாற்றிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. இவருக்கு ஒன்றும் புரியல, நம்ம எதுக்கு இந்த பேண்ட் சட்டையே நல்லா தானே இருக்குது, அவர் செம்மையாக பேண்ட் ஃபார்மல்ஸில் வந்திருப்பாரு, இதுவே நல்லா தானே இருக்குது, எதுக்கு இவர் மாற்ற சொல்கிறாருன்னு ஒன்றுமே புரியல. சரின்னு சொல்லிட்டு அவரும் போய் மாற்றிட்டு வராரு. மாற்றிட்டு நேராக அவங்க அப்பா கிட்ட தான் போகிறாரு. போயிட்டு மாற்றிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. தேங்காய் மேலே கை போட்டு அவங்க அப்பா சரி மேடையில் போய் உட்காரு அப்படின்னு சொன்னோன்னே இப்போ தான் தேங்காய்க்கு புரியுது இவர் அப்பா என்ன பிளான் பண்ணியிருக்காருன்னு. பா நான் எதுக்குப்பா போய் உட்காரணும், தேங்க் அப்பா சொல்கிறேன்ல ஏறி மேலே உட்காரு. பா இல்லை நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு புரியல, என்னால் முடியாது இது. தேங் அப்பா சொல்கிறேன், முடியுமா முடியாதாலாம் கேட்கல, உன்னை உட்காருன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கத்துறாரு. தேங்க அப்படியே பா இல்லைப்பா இதை நீங்கள் எனக்கு இதில் சுத்தமாக விருப்பம் இல்லை, என்னை விருப்பம் இல்லாமல் நீங்கள் இதை பண்ணுறீங்கப்பா வேணாம். தேங் திருப்பி ஒரு வாட்டி தான் சொல்லுவேன், மேலே ஏறி உட்காருன்னு சொல்லியாச்சு. உங்கள் அப்பாவோட மானம் முக்கியமா இல்லை உன் பிடிவாதம் முக்கியமா நீ முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்கிட்ட அவங்க அப்பா சொன்னோன்னே தேங்க்கு ஒன்றுமே பேச முடியல. அவர் பாட்டு ஏறி போய் மேடையில் உட்காந்துடுறாரு. இங்கே அப்புறம் உங்ககிட்ட தான் வராரு தேங்கப்பா. உங்கள் கண்ணெல்லாம் தொடச்சி விட்டுட்டு உங்கள் தலை மேலே கை வச்சு வேணுமா அழுவாத, உனக்கு அவன் போனால் என்ன, நான் என் பிள்ளைய உனக்கு கட்டி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் நிமிர்ந்து அவரை பார்க்குறீங்க. நீங்கள் இல்லை ஐயா இல்லைங்க ஐயா வேணாங்க ஐயா இல்லைங்க ஐயா அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் உங்களை ஒன்றுமே பேசல, தரன்னு உங்களை தையை பிடிச்சி இழுத்துட்டு போய் தேங்காய் பக்கத்தில் உட்கார வச்சிட்றாரு. நீங்கள் கம்முன்னு உட்காந்துருக்கீங்க, தேங்காய் திரும்பி பார்க்குறீங்க, தேங்காய் உங்களை பார்க்கவே இல்லை, அங்கே எரியிற ஓமக்கூட்டத்தை தான் பார்த்துட்ருக்காரு. வெறிக்க அப்படியே அப்படியே முறைச்சிட்ருக்காரு. அதை பார்த்து அவ்வளோ கோவம் இருக்குது. தேங்காய் அப்படியே கைக்கு அப்படியே முறுக்கி வச்சிருக்காரு. ஒன்றுமே பேச முடியல, நீங்களும் எதுவும் பேச முடியல. ஏன்னா அவங்க தேங்காயோட அப்பா ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு யாரும் இதில் எதுவும் சொல்லக்கூடாது, இது ஏன் முடிவுன்ட்டு. யாருனாலும் எதுவும் பேச முடியல. உங்கள் அப்பா போய் அவங்க தேங்காய் அப்பா கிட்ட சொல்கிறாரு, ஐயா தம்பி நிறைய படிச்சிருக்குயா, இது நல்ல பெரிய வேலை பார்க்குதுயா, எனக்கு வேணாங்க ஐயா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் தேங்காய்ப்பா என்னையா பெரிய படிப்பு, உன் பிள்ளைக்கு இருக்க குணம் வேறு எந்த பிள்ளையும் நான் தேடினாலும் கிடைக்காது, உன் பிள்ளை மாதிரி எந்த பிள்ளையும் எனக்கு கிடைக்கவும் கிடைக்காது என் வீட்டுக்கு மருமகளா. இந்த விட பெரிய வாய்ப்பு என் பிள்ளைக்கு உன் பொண்ணை பொண்டாட்டியாக கட்டிட்டு வர வாய்ப்பு என் பிள்ளைக்கு கிடச்சிருக்கு, நான் தான் என் கொடுத்து வச்சுருக்கணும். நீ தேவையில்லாமல் எதுவும் யோசிக்காத. என் பிள்ளை உன் பொண்ணை கட்டிப்பான் பார்த்துப்பான், நான் உனக்கு வாக்கு தரேன், என் வாக்கை அவன் மீற மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டுருக்காரு தேங்காப்பா. தேங்காய் இதெல்லாம் கேட்டுட்டு கம்முன்னு உட்காந்துருக்காரு, எதுவுமே பேசலை. ஒரே வார்த்தை சொல்லிடுறாரு தேங்காப்பா, இது என்னோட முடிவு, இதில் யாரோட இதையும் நான் கேட்கல, நான் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன், நான் பண்ணி வைப்பேன். இதை எவனாவது ஏதாவது கொடுத்துக்கிட்டிங்கன்னா என்னோட மரியாதையை நீங்கள் என் பேச்சை கேட்கல, என்னை அசிங்கப்படுத்துகிற கணக்குன்னு சொல்லிடுறாரு. இப்போ யாரும் எதுவுமே பேச முடியாது, எல்லாரும் அமைதியாக இருக்காங்க. ஏன்னா ஊர் தலைவரே சொன்னதுக்கப்புறம் இதுக்கப்புறம் யாரும் எதுவுமே சொல்ல முடியாதுன்னு எல்லாரும் கம்முன்னு இருக்காங்க. தயாங் செம்ம கோவத்தில் இருக்காரு. அவருக்கு விட்டால் அவர் எல்லாத்தையும் அப்படியே தூக்கி அடிச்சுட்டு போயிடணும் அப்படின்ற அளவுக்கு கோவத்தில் இருக்காரு. இப்போ அவர் நான்சிக்கு என்ன பதில் சொல்ல போகிறாரு, இங்கே நடக்கிறதுக்கு அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ கரெக்டாக எல்லாரும் ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு தாலி எடுத்து தேயாங் கைக்கு ஐயர் கொடுக்குறாரு. தேயாங் வாங்கவே இல்லை, அப்படியே கம்முன்னு உட்காந்துருக்காரு. தேயாங்கோட அப்பா தாலி எடுத்து தேயாங் கையில் கொடுக்குறாரு. தேயாங் கட்டு, முகூர்த்த நேரம் முடிய போகுது, சீக்கிரம் கட்டு அப்படின்னு சொன்ன உடனே தேங்காய் அவங்க அப்பாவை பார்த்துட்டு தாலியை கையில் வாங்குறாரு. அப்படியே உங்களை பார்க்குறாரு. இங்கே தான் இப்போ அவரை பார்க்குறீங்க, ஃபஸ்ட்டு வாட்டி பார்க்குறீங்க அந்த இடத்துல. அப்படியே அவ்வளோ மறைக்கிறாரு உங்களை. எதுவுமே பேசாமல் கம்முன்னு உங்கள் கழுத்தில் அவர் தாலி கட்ட வர்றாரு. நீங்களும் கம்முன்னு தலையை குனிஞ்சிக்கிறீங்க. கட்டும் போதே உங்களுக்கு அவ்வளோ அழுவியாக வருது, நீங்கள் அழுவுறீங்க. எல்லாரும் அர்ச்சனை துவி அப்படியே உங்களை ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. ஒரு வரையாக 3 முடிச்சு போட்டு உங்கள் கழுத்தில் அவர் தாலி கட்டி கல்யாணமும் முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் நிறைய ரிச்சுவல்ஸ் எல்லாம் நடக்குது. அங்கே அம்மியில் மெட்டி போடும் போது அப்படியே காலை மேலே வைக்க சொல்கிறாங்க. நீங்களும் வைக்கிறீங்க. தேங்காய் உங்கள் காலை பிடிச்சி அது போடும்போது ஐயோ சின்னையா வேணாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. தேங்காய் அப்படியே மேலே பார்த்து உங்களை ஒரு மரம் மறைக்கிறாரு. நீங்கள் கம்முன்னு ஆயிடுறீங்க. அதுக்கப்புறம் எல்லாம் போட்டு மெட்டியெல்லாம் போட்டுட்டு இப்போ எல்லாம் நேராக வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. தேங்காய் ஒன்றுமே பேசலை. மாலையை கழட்டி தூக்கி அடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே போன உடனே நேராக அவர் ரூமுக்கு போயிட்டு தாப்பால் போட்டுக்கிறாரு. போயிட்டு கம்முன்னு போய் உட்காந்துடுறாரு. அவருக்கு அவ்வளோ கோவம், இருக்கிற பொருளெல்லாம் தூக்கி போட்டு அப்படி உடைக்கிறாரு அவர் ரூமில். அங்கே கீழே வரைக்கும் சத்தம் கேட்குது அவர் ரூமில் பண்ணுற அந்த உடைக்கிற சத்தம்லாம். இங்கே தேங்காயோட அப்பா அம்மா உங்களை தான் பார்க்குறாங்க. பையனு நீ அதெல்லாம் கண்டுக்காத சரியா, அவன் அப்படி தான் கோவக்காரன், கொஞ்சம் முன்கோவம் ஜாஸ்தி இருக்கும், போக போக சரியாயிடும். அதான் கல்யாணம் ஆகிடுச்சில்ல, நீ அவனை மாற்றிடுவேன், அவன் கோவம்லாம் போயிடும், அவன் அப்படி தான் பண்ணுவான். அதுக்காக குணம் இல்லாதவன் நினச்சிக்காத. அவனை மாதிரி நல்லவனை இந்த உலகத்திலேயே நம்ம பார்க்க முடியாது. அவன் அவ்வளோ நல்லவன் என்ன, நீ அதெல்லாம் எதுவும் யோசிக்காத, சரியாயிடுவான் கொஞ்சம் நேரத்தில். நீ எதுவும் நினச்சி கவலைப்படாத, என்னடா இவங்களை பிடிச்சி இவனை இப்படிப்பட்டவனுக்கு கட்டி வச்சிட்டாங்கன்னு நினைக்காத, எல்லாம் சரியாக போயிடும் சரியா.
அப்படின்னு சொல்லிட்டு தேங்காவோட அப்பா அப்படியே அவரோட ரூமுக்கு போயிடுறாரு. இப்போ தேங்க அம்மா தான், பையனே எத்தனை நாள் நான் நினச்சிருப்பேன் திருவாடி நீ என் வீட்டுக்கு மருமகளாக வந்துட்டு எவ்வளோ நல்லா இருக்குன்னு வாயை திறந்து கேட்கல. ஆனால் கடவுளே எனக்கு வந்து உன்னை என் வீட்டு மருமகளாக அமைச்சிட்டாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே குதிக்கிறாங்க. பையனே என்னை ஒரே ஒரு தடவை அத்தைன்னு கூப்பிடேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்களும் அத்தை அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. அவங்க அவ்வளோதான். எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் பிள்ளை மருமகளாக என் வீட்டுக்கே வந்துருச்சு. நான் எத்தனை நாள் எனக்கு இந்த மாதிரி ஒரு மகன் இல்லையேன்னு நினச்சி கவலைப்பட்டிருக்கேன் தெரியுமா. ஆனால் கடவுள் எவர் என்னையே என் வீட்டுக்கு மருமகளாக அமைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே பாரு வயனு, அவன் கத்துவான், அவன் தூக்கி போட்டு உடைப்பான் எல்லாத்தையும். அதெல்லாம் நீ எதுவும் கண்டுக்காத சரியா. அவன் அப்படி தான் கோவக்காரன். அவன் சின்னதுலேருந்தே அப்படியே நான் வளர்த்துட்டானா, அதனால அவன் கொஞ்சம் செல்லம் கொடுத்து வளர்த்துட்டானாங்க, அதனால அவன் அப்படியே வளர்ந்துட்டான். மிச்சபடி அவன் குணத்துலலாம் நீ எதுவும் சந்தேகப்பட்டுறாத. அவன் குணம்லாம் யாருக்கும் வராது. அவன் அவ்வளோ நல்ல பிள்ளை, நல்ல குணம் உள்ளவன். இங்கேருந்து பட்டணத்தில் போய் ஒழுக்கமாக வாழ்கிறானா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. நீங்களும் அவங்க அம்மாவை பற்றி சிரிக்கிறீங்க. நீ எதுவும் கவலைப்படாதானே, கொஞ்ச நாள் உன் கூட நான்லாம் இருக்கேன்ல, நான் இருக்கேன், ஐயா இருக்காரு, எல்லாம் பார்த்துப்போம் சரியா. நீ எதுவும் கவலைப்படாத. வாழ்க்கை இப்படி ஆகிப்போச்சு அப்படி ஆகிப்போச்சுன்னு, உனக்கு நல்ல வாழ்க்கை தான் அமைஞ்சிருக்கு. நீயே ஊரெல்லாம் தேடினாலும் உனக்கு இப்படிப்பட்ட ஒரு பையன் அவனுக்கு புருஷனாக வந்திருக்க மாட்டான். அவ்வளோ நல்ல வேண்டியவன். நான் என் பிள்ளைன்னு சொல்லலை, உண்மையாலுமே அவன் நல்லவன் சரியா. அவனை நல்லா பார்த்துப்பான் கண் கலங்காமல். நீ எதுவும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா உங்களுக்கு வேறு துணி மாற்றிக்கிறதுக்கெல்லாம் கொடுக்குறாங்க. நீங்களும் வாங்கிட்டு இருக்கீங்க. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. தயாங் டப்புன்னு அவரோட டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு நேராக கீழே அவங்க அம்மா கிட்ட வராரு. அவங்க அம்மா கிட்ட வந்து, மா எனக்கு பசிக்குது, மதியானம் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு சொல்கிறாரு. டேய் இருடா, மாப்பிள்ளையும் பொண்ணும் ஒன்றா தான் சாப்பிடணும். மா எனக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ உன்னோட இந்த கன்றாவையெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காத. தேயாங் ரொம்ப ஓவராக பேசுகிற. தேங்காய் திருப்பி கம்முன்னு மேலே போயிடுறாரு. அப்புறம் அவங்க அம்மா சாப்பாடு போட்டு எடுத்து வந்து கொடுக்குறாங்க. தேங்காய் சாப்பிட்றாரு. அது சின்ன பிள்ளடா, அதுக்கிட்ட கோவத்தை காட்டாதடா. மா நீ எதுவும் பேசாத, உன் புருஷன் மேலேயும் உன் மேலே நான் சரி கோவத்தில் இருக்கேன், கம்முன்னு இருந்துருங்க அப்படின்னு சொல்லி தேங்காய் சொல்லிடுறாரு. தேங்காய் அம்மாவும் கம்முன்னு கீழே போயிடுறாங்க. இப்போ கொஞ்சம் நேரம் ஆகுது. சாயங்காலம் ஆன உடனே இந்த ஃபர்ஸ்ட் நைட் இருக்காரு, இந்த தேவைப்பாடெல்லாம் அவங்க அப்பா பண்ண சொல்லியிருப்பாரு. தேங்க் ரூமில் ஆளுங்கள்லாம் வந்து பூவு டெக்கரேஷன் பொருள்லாம் எடுத்துன்னு வராங்க. தேங்க் புரியல, என்னது இது, எதுக்கு யார் என்ன வந்திருக்கீங்க அப்படின்னோடனே, இல்லைங்க ஐயா வந்து ராத்திரிக்கு எல்லாம் ரெடி பண்ண சொல்லியிருக்கிறாருன்னு. தேங்கம் வந்து நேரம் அவங்க அம்மாட்ட போகிறாரு. மா கல்யாணமே எப்படி நடந்ததுன்னு தெரியல, இதில் ராத்திரி ஒன்று தான் எனக்கு இப்போ கேடா, ஏமா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. நடந்துருச்சு, அதுக்கு நீ இப்போ அவன் பொண்டாட்டி இல்லை, அவளுக்கு நீ புருஷன் இல்லைன்னு இல்லை, நீங்கள் 2 பேர் புருஷன் பொண்டாட்டி, நடக்க வேண்டியதெல்லாம் நடக்கணும். மா உனக்கு என்னை கோவப்படுத்தாத சரியா, விட்டுடு, எதுவும் உங்ககிட்ட கேட்க விரும்பலை. நீயும் புருஷனுக்கு என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனால் நான் பண்ணுறதை தான் பண்ணுவேன், நீங்கள் சொல்கிறத கேட்கணும்னு எனக்கு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு நேராக போயிடுறாரு தேங்கு. இப்போ அப்படியே நைட் ஆகுது. தேங்க அம்மா தான் அவங்கள ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பக்கம் கஷ்டமாக இருக்குது, இந்த பொண்ணை இவன் இப்படி தான் வந்து கஷ்டம் என்னென்னலாம் பண்ண போகிறானோ தெரியலையே அப்படின்ட்டு ரெடி பண்ணிகிட்டே உங்களுக்கு சொல்கிறாங்க. பையனு தேங்க கோவப்பட்டால் கொஞ்சம் பொறுத்துக்கோமா, அவன் ரொம்ப பேசுவான், கோவத்தில் வார்த்தையை விடுவானா, அதுக்குன்னு அவன் வந்து அதை உண்மையிலேயே அப்படியே நான் மனசில் வச்சு சொல்கிறான், நீ எதுவும் எடுத்துக்காது சரியா. அவன் அப்படியே யோசிக்கிறத படப்படன்னு பேசிடுவான், அதுக்காக நீ அவனை தப்பாக நினச்சிடாதம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சரி, சின்னையா மேலே எந்த தப்பும் இல்லைங்கத்த, அவர் யாருக்கு தான் அந்த நிலைமையில எந்த கோவம் வராது. என்னை பற்றி எதுவுமே அவருக்கு தெரியாது. அவங்க எவ்வளோ படிச்சிருக்காங்க, நான் எதுவுமே அவ்வளோவெல்லாம் படிக்கலை, நான் 12வது வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். சின்னையா அவ்வளோ படிச்சிருக்காரு, 1 டிகிரி முடிச்சு 2 டிகிரி முடிச்சு நல்ல வேலைக்கு போகிறாரு. நான் வீட்டிலேயே தான் ஸ்கூல் முடிச்சிருந்தேன். இதெல்லாம் அவர் கோவப்படுறதில்ல நியாயம் இருக்கத்த. என்னதான் இருந்தாலும் ஐயா யோசிச்சிருக்கலாம், இப்போ சின்னையா வாழ்க்கையே நாசமாக போயிடுச்சு என்னால் அப்படின்னு சொல்லிட்டு வயன் நீங்கள் ஒரு மாதிரி யோசிக்கிறீங்க. அப்போங்க எந்த பாரு என்ன வாழ்க்கை நாசமாக போயிடுச்சுலாம் பேசிக்கிட்டு இருக்க, அதெல்லாம் பேசக்கூடாது. அவனுக்கு ஊரில் எங்கே தடனாலும் ஒன்றை மாதிரி ஒரு பண்டாட்டி அவனுக்கு கிடைக்க போகிறது இல்லை. உனக்கு என்ன அடி போட்ட, நீ என்ன இவ்வளோ அம்பிட்டு அழகாக இருக்க, அவன் தான் கொடுத்து வச்சிருக்கணும் உடனே மாதிரி ஒரு பொண்ணு பொண்டாட்டி அமைஞ்சதுக்கு, கடவுளே அமைச்சு வச்சிருக்கிறாரு, நீ இப்படி பேசிகிட்டு இருக்க, அதெல்லாம் பேசக்கூடாது இப்படியெல்லாம், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மாமியார் உங்களை திட்டுறாங்க. நீங்கள் சிரிச்சுட்டு சரிங்க அப்படி சொல்லிடுறீங்க. இப்போ நேராக ரெடி பண்ணிவிட்டு உங்களை ரூம்குள்ளே கூப்பிட்டு போய் விட போகிறாங்க. பாருடி பொறுத்துக்கோனா, எதுவாக இருந்தாலும் ரொம்ப கோவப்பட்டானா நீ எதுவும் பேசாத அவனுக்கிட்ட சரியா அப்படி சொல்லிட்டு உங்களை ரூமில் விட்டுட்டு அவங்க அம்மா போயிடுறாங்க. இப்போ நீங்கள் ரூம்குள்ளே போகிறீங்க, போனால் தேங்க அங்கே பெட்டில் உட்காந்துருக்காரு, ஃபோன் நோண்டிட்டு இருக்காரு உட்காந்து. நீங்கள் வந்ததும் உங்களை தான் பார்த்து முறைக்கிறாரு. நீங்கள் அப்படியே கதவு தாப்பால் போட்டுட்டு அவர்கிட்ட போயிட்டு ரொம்ப பால் கொடுக்குறீங்க. என்னது இது அப்படின்னு கேட்குறாரு உங்களை பார்த்து. அத்தை தான் கொடுத்தாங்க குடிக்கணுமா அப்படின்னு சொன்னோடனே ஒன்றுமே பேசலை, அவர் வாங்கவே இல்லை, அப்படியே உங்கள் கையிலேருந்தே அப்படியே தட்டி விட்டுறாரு. அது போய் செவுத்தில் மோதி விழுந்துருது. உன்னை கல்யாணம் பண்ணதே ஏதோ நான் போன ஜென்மத்தில் ஏதோ பண்ண பாவத்தினாலன்னு நினச்சிட்ருக்கேன், இதில் நீ எனக்கு பால் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறியா என்ன? ரொம்ப ஆசையாக இருக்கா என் கூட வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டோம்னு? கனவுல கூட எதிர்பார்க்காதனால உன்னை ஏற்றுப்பேன்னு என் அப்பாவோட மரியாதைக்காக மட்டும்தான் உங்கள் கழுத்தில் தாலி கட்டியிருக்கேன். என்ன ஊர் பேர் தெரியாத ஒரு பட்டிக்காடு எங்கள் அம்மா அப்பா எனக்கு கட்டி வச்சுக்காங்கன்னு எங்கள் அம்மா அப்பா மேலே நான் சரி கோவத்தில் இருக்கேன். எதுவும் பேசாமல் கம்முன்னு போயிரு, மூஞ்சை பார்க்க கூட எனக்கு இஷ்டம் இல்லை. உனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கேட்குது, அதுவும் பால் எடுத்துகிட்டு வந்து எங்கிட்ட கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ரொம்ப மோசமாக பேசுகிறாரு. உங்களுக்கு கண்ணே கலங்குது. சின்னையா எனக்கு தெரியும்
இங்கே நடந்தது எதுவுமே சரியில்லைன்னு எனக்கு தெரியும். ஐயா வந்து இதை பண்ணியிருக்கக்கூடாது தான் உங்களுக்கு. எனக்கே தெரியும் நான் உங்களுக்கு தகுதியானவே இல்லை தான். ஆனால் தயவுசெய்து கோவப்படாதீங்க. அவங்க அப்பா அம்மாவை நீங்கள் எதுவும் திட்டாதீங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு என்னடி எங்கள் அப்பா அம்மா மேலே என்னை விட உனக்கு ஒன்றும் அக்கறை அப்படியே பொத்துக்கிட்டு வருதா? மூடிக்கிட்டு இருந்துரு வாய. நீ எல்லாம் பேச தகுதியே இல்லாதவன். கல்யாணத்துக்கு முன்னாடியே எவனோ வந்து உன்னோட தாவணையை பிடிச்சி விட்டுனான்னு விட்டுவா தானே நீயே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. உங்களுக்கு இது ரொம்ப வலிக்குது சின்னையா. என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியாது சின்னையா. நான் எவ்வளோ கஷ்டம் அனுபவிச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியாது. அந்த ஆள்னால விட்டுருங்க சின்ன, எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போக போகிறீங்க. அவங்க கைப்பிடிச்சி இல்லடி எங்கே போகிற? இவ்வளோ என்ன அவனால் அவமானம் தாங்க முடியலையா? பண்ணும்போது தெரியலையா அவமானம்? இப்போ உன்னால் தாங்க முடியலையா? உடனே சொல்லி குத்தல. அவங்க அப்பா இருக்கான்ல, எவனாவது கிடச்சா போதும் தலையில் வந்து பொண்ணு கட்டி விட்டுறலான்னு இது தேடிட்டு இருந்தான் போல். எங்கள் அப்பாவும் கிடைக்காத மாதிரி அந்த தலையில் ஒன்றை கட்டி வச்சாரு. இப்போ சந்தோஷமாக இருப்பான் அவங்க அப்பா இல்லை அப்படின்னு உடனே உங்களுக்கு கோவம் வந்துடுது. உங்கள் அப்பா அம்மாவை பேசின உடனே சின்னையா என்ன என்னாலும் பேசுங்க, என்ன என்னாலும் அசிங்கப்படுத்திக்கோங்க, ஆனால் எங்கள் அப்பா அம்மாவை பற்றி எதுவும் பேசாதீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எந்திரிச்சு என்ன கோவம் வருதா உனக்குலாம்? அதுக்கெல்லாம் அருகதையே இல்லை. என்கிட்ட இந்த மாதிரி பேசுகிற வேலை வச்சுக்கிட்டேன்னா உனக்கு மரியாதை கேட்டுடும் அப்படின்ற மாதிரி அவர் திட்டுறாரு. நீங்கள் இப்போது என்ன வேணாலும் பேசுங்க சின்னையா, எங்கள் அம்மா அப்பாவை இழுக்காதீங்க அப்படின்னு சொன்ன உடனே பல்லாரும் அரைஞ்சிடுறாரு. வாயை மூடு, என்ன என்கிட்ட எதிர்த்து பேசுகிற வேலையில வச்சுக்காத, உனக்கு தகுதியே இல்லை அதுக்கெலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு அவர் சிகரெட் பேக்கெட் எடுத்துகிட்டு வெளியில் போய்ட்றாரு பால்கனிக்கு. நீங்கள் செம்மையாக அழுகுறீங்க. வாழ்க்கையிலே உங்களை யாரும் அடித்ததே கிடையாது. உங்கள் அம்மா அப்பா யாருமே அடித்தது இல்லை. வாட்டி தேங்காய் அடித்து நீங்கள் வாங்குறீங்க. அது உங்களுக்கு எப்படி ஏற்றுக்கிறதுன்னு தெரியல. அவர் புருஷன் அடிக்கலான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, இல்லை இவரை நடிச்சிட்டாரே நினைக்கிறீங்களான்னு உங்களுக்கே தெரியல. நீங்கள் செம்மையாக அழுகுறீங்க. இதுக்கு வந்து அவன் கூட அந்த முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கிறவர் கூட இந்த வாழ்க்கையே நல்லா இருந்திருக்கும் போல் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்க. அதை ஒழுங்காக நடந்திருந்தாலே அங்கேயே நல்லா இருந்திருப்போம் போலன்ற மாதிரி யோசிக்கிறீங்க. எதுவுமே பேசலை. நீங்கள் பாட்டு போய்ட்டு ஓரமாக நின்றுட்டு செம்மையாக அழுகுறீங்க. சிகரெட் பிடிச்சிட்டு அப்படியே உள்ளே வராரு முடிச்சுட்டு. என்ன இப்படியே நின்றுட்டு இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டியா? அப்புறம் யாராவது வந்து கேட்டால் நான் உன்னை குடும்பப்படுத்துறேன்னு சொல்கிறதுக்கு முட்டு போய் படுறி அப்படின்னு சொல்லிடுறாரு. நீங்களும் அப்படியே பெட்டுக்கிட்ட போகிறீங்க. எங்கே பெட்டில் படுத்துக்கலான் இருக்கியா? நீ வந்து இதுக்கு உனக்கு பெட்டில் வேறு படுக்கணுமா? நீ போய் கீழே படுறி அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன இப்படி ட்ரீட் பண்ணுறாருன்ற மாதிரி. நீங்களும் சரி கம்முன்னு போய் பாயை போட்டு கீழே படுத்துடுறீங்க. பெட்டில் படுத்துக்கிறாரு. அவர் வந்து எதுவுமே இல்லை. அவர் பாட்டு திரும்பி படுத்துட்டு ஃபோனை தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அழுதுகிட்டே அப்படியே படுத்துருக்கீங்க. உங்களுக்கு ஒரு நாளும் இப்படி தான் நரகமாக இருக்க போதும் இனிமே அப்படின்னு யோசிச்சு உங்களுக்கு செம்மையாக அழுக வருது. அழுதுகிட்டே இருக்கீங்க. நான் இதோட இங்கே முடிக்கிறேன்டா. அடுத்த பார்ட்டை நான் வந்து சீக்கிரமாக ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு இதுலேருந்து ஸ்டோரி வேறு உங்களுக்கு எப்படி எடுத்துகிட்டு போகிற மாதிரி உங்களுக்கு யோசனை இருந்ததுன்னா சொல்லுங்கள். இல்லை ஏதாவது திங்ஸ் ஆட் பண்ணணும்னா சொல்லுங்கள். ஏதாவது மிஸ் ஆகிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகி இந்த மாதிரி ஆட் பண்ணுங்கக்கா அப்படின்ற மாதிரி நீங்கள் எனக்கு சொன்னீங்கன்னா நான் அந்த திங்ஸ் எல்லாம் ஸ்டோரியில் ஆட் பண்ணி காட்டிடுறேன். இன்னும் 2 பாட்டு போகலான்றது என் ஐடியா. அது நான் எப்படி டப் பண்ணுறேன், நீங்கள் சொல்கிற பாட்டெல்லாம் சேர்த்து போடுற மாதிரி இருந்தால் இன்னும் எக்ஸ்டென்ஷன் ஆகும். அப்படி போடுற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் நிறைய போகிற மாதிரி இருக்கும்ல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இந்த சீரிஸ் கண்டினியூ பண்ணிக்கலாம். இது முழுக்க ஜஸ்ட் திங்க் பண்ணும்போது என் ஃப்ரெண்டும் நானும் பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்து ஒரு தாட் தான் ஹேட் டு லவ். ஏன்னா இது நான் போட்ட மிச்சம் 3 இதுலேயுமே வந்து மேல் லீடு வந்து வயனை வந்து லவ் பண்ணியிருக்கிற மாதிரி தான் நான் காமிச்சிருப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஹேட் டு லவ் ட்ரை பண்ணலாமே. எனக்கு மோஸ்ட்லி இந்த கோவப்பட்டு பேசுகிறது ஹேட்டாக பேசுகிறதெல்லாம் வரவே வராதுடா. நானே ஒரு 2-3 படம் இதெல்லாம் பார்த்து எப்படி லவ் பண்ணாமல் பொண்ணுங்களை எப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு போய் பார்ப்போன்ற மாதிரி பார்த்துட்டு வீடியோலாம் பார்த்து நான் வந்து கொஞ்சம் இது பண்ணி என்ன யாராவது நான் வந்து வயன் எடுத்து வந்தால் எப்படி இருக்குன்றது யோசித்து ஒரு தேங்காய் நான் இருந்தால் நான் என்ன பேசுவேன்றதெல்லாம் யோசித்து அதுதான் அப்படி தான் நான் டப் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது இன்க்ளூட் பண்ணணுன்னா சொல்லுங்கள். மேல் வாய்ஸ் ட்ரை பண்ணுறேன் மோஸ்ட்லி. எனக்கு தெரியல உங்கள் எல்லாருக்கும் அது செட் ஆகுதான்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் நான் வாய்ஸ் சேஞ்ச் பண்ணி தான் பேசுகிறேன். உங்களுக்கு அது தெரியுமான்னு எனக்கு தெரியல, வீடியோவில் தெரியுதான்னு எனக்கு தெரியல. பட் நான் ட்ரை பண்ணுறேன்டா. போக இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். போக அப்படியே நிறைய வீடியோஸில் நான் வந்து என்னோட பெஸ்ட்டு கொடுக்குறேன். கீப் ஆன் சப்போர்ட்டிங் மீ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு எப்படி இருக்குது, உங்களுக்கு லாங்காக இருந்தால் பிடிக்குமா, இல்லைனா வந்து சீரிஸ் மாதிரி பிடிக்குமா, இல்லை 1 ஷாட் ஓகேவான்றதெல்லாம் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரியா? நீங்கள் கேட்ட ஜேர்னல்லையும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நிறையா லைக் CEO, கோல் CEO, டாம்பாயா வயனை டாம்பாய் மாதிரி கேர்ளாக போட சொல்லி எல்லாமே நான் நோட் பண்ணியிருக்கேன். அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் வந்து அதை போடுவேன். ஓகேவா? முஸ்லீம் கேர்ள் கூட யாரோ சொல்லியிருந்தீங்க. நான் அதெல்லாம் நோட் பண்ணியிருக்கேன். நான் கண்டிப்பாக அதுக்கு ரிலேட்டடாக யோசிச்சு அப்கமிங் டேஸில் நான் வீடியோஸ் வந்து போடுறேன். அண்ட் பர்த்டே அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு விஷஸ் சொல்லணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக விஷ் பண்ணுறேன். ஓகேவா? டாடா, பாய், எல்லோரும் லவ் யூ ஆல், டேக் கேர்.